வணக்கம். அமெரிக்காவில் எலான் மஸ்கோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரானாங்க லாஸ்ட் வீக். இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் உலகத்திலேயே முதலீட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக வேர்ல்டுலேயே ஒரு பிக்கெஸ்ட் ஐபிஓ. ஸோ எவ்வளோ ஃபண்டு இவங்க திரட்டி இருக்கிறாங்க, மார்க்கெட் கேப் இப்போ என்ன ஆயிருக்கு, இலான் மஸ்கோட வெல்த், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அதாவது இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மில்லியனர்ஸாக உருவாகியிருக்கிறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானது, இதோட வேல்யூவேஷன், இந்தியாவிலிருந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரிசீவ் பண்ணலாம். ஜூன் 20 என்னோட ட்ரைனிங் செஷன் நடக்குது சென்னை தாம்பரமில். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலான் மஸ்க் உருவாக்கின ஸ்பேஸ் எக்ஸ், இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இந்த ஸ்பேஸ் எக்ஸோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன். 2002 எலான் மஸ்க் ஆரம்பித்த இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஹியூமன் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறது தான் இந்த கம்பெனியோட ஆரம்ப ஓப்பன், அதாவது இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த நோக்கம், அப்ஜெக்டிவ். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய பிரைவேட் ஸ்பேஸ் ரிசர்ச் நிறுவனமாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து உருவாகிருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஐபிஓ கேள்விப்பட்டிருக்கோம். எலான் மஸ்க் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவு உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்காரராக உருவாயிருக்கிறார். இதை பற்றி நியூஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். பட் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் உண்மையிலே என்னதான் செய்யுது? ராக்கெட் லான்ச் சர்வீசஸ் பண்ணுறாங்க. ஸ்டார் லிங்க்ன்ற நேமில் சேட்டலைட் இன்டர்நெட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ஸு, சேட்டலைட் டெப்ளாய்மெண்ட், குளோபல் கனெக்டிவிட்டி, ஆல் ஏஐயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாமே இவங்களோட மேஜர் பிஸ்னஸாக இருக்குது. இப்போது இந்த ஐபிஓக்கு வரலாம். இந்த ஐபிஓ மூலயமா 75 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பேஸ் எக்ஸ். ஒரு ஐபிஓவில் ஒரு ஷேரோட ப்ரைஸு $135. இந்த ஸ்டாக் வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா $160 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் க்ளோசிங், ஃபஸ்ட்டு ஐபிஓ லிஸ்ட் ஆன முதல் நாளோட க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது 190, அதாவது 190 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட் கேப் இந்த கம்பெனிக்கு ரீச் ஆயிருக்கு. ருப்பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 95 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 190 லட்சம் கோடி, அதாவது $2 ட்ரில்லியன் மல்டிப்ளை 95 இந்தியன் ருப்பிக்கு போட்டிங்கன்னா 190 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு இப்போ டர்ன் ஆயிருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது $100 இருக்கிற ஒரு ஐபிஓ $200 கூட மாறி இருக்கு. சிங்கிள் லிஸ்டிங் அன்னைக்கே கூட 150, 170 கூட போயிருக்கு. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் $135 $160 தான். ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஹைப் இந்த கம்பெனிக்கு கிரியேட் ஆச்சு? மேபி இது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா, இன்வெஸ்டருக்கு இது ஏதாவது ஒரு அதிர்ச்சியை கொடுக்குமா, இது எல்லாமே அடுத்தடுத்து இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இது வந்து எந்த அளவுக்கு பெரிய ஐபிஓ அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். ஐபிஓட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா $1.77 ட்ரில்லியன். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் $2 ட்ரில்லியன். இது வந்து கிட்டத்தட்ட 190 லட்சம் கோடி. அதாவது இந்தியாவில் இந்த 190 லட்சம் கோடின்றது எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த 4 லிஸ்டட் கம்பெனியோட மார்க்கெட் கேப் ஆட் பண்ணாவே இந்த 190 லட்சம் கோடி அதை விட அதிகம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து அரௌண்ட் 22 லட்சம் கோடி ரூபா கிட்ட இருக்கு, டிசிஎஸ் ஒரு 15 லட்சம் கோடி, ஹெச்டிஎஃப்சி அப்ராக்சிமேட்டாக ஒரு 16 லட்சம் கோடி, ஐசிஐசிஐ ஒரு 11 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாவே ஒரு 60 70 லட்சம் கோடி தான் வருது. பட் இதை தாண்டி 190 லட்சம் கோடின்றது ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேர் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஐபிஓ லிஸ்ட் ஆகி இவ்வளோ மார்க்கெட் கேப் உயரமான்ற ஒரு கேள்வியை கூட இங்கே நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? இது ஒரு ராக்கெட் கம்பெனின்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவாங்க சோஷியல் மீடியாலையும் சரி, அமெரிக்காவில். இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் ஸ்டார் லிங்க் அப்படின்றது தான்.
நிறைய வெளியிலேருந்து செயற்கைக்கோள் மூலயமா இன்டர்நெட் சேவை கொடுக்க முடியுன்றதை இவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இதனால கிராமம், அதாவது வில்லேஜஸ், கடல் பகுதி, மலைப்பகுதி, அதாவது எங்கெல்லாம் இன்டர்நெட் வசதி இல்லையோ அந்த இடத்துலலாம் இன்டர்நெட் கொடுக்க முடியுன்றத இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ராக்கெட் சேட்டலைட் கம்பெனி மட்டும் இல்லை, ஒரு இன்டர்நெட் இல்லை ஒரு டெக்னாலஜி கம்பெனியாகவும் இன்னைக்கு அது மாறி இருக்கு. ஸோ இதை தவிர இப்போ இந்த கம்பெனி நம்ம சொன்னோம்னா ஒரு இன்டர்நெட் இல்லை பெரிய அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, நெட்வொர்க் கம்பெனி, டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் கம்பெனி, ஃபியூச்சர் ஏஐ பிளாட்ஃபார்ம் கம்பெனி, இந்த மாதிரி பலதரப்பட்ட முகம் இந்த ஸ்பேஸ் எக்ஸுக்கு இருக்கு. ஏன் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்ல அந்த அளவுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகிற அளவுக்கு இந்த ஐபிஓல ஹைப் கிரியேட் ஆச்சு? இது ஒரு மோனோபாலி ஸ்டைல் அட்வான்டேஜ். ராக்கெட் லான்ச் மார்க்கெட் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் இல்லாத ஒரு பிஸ்னஸ். ஸ்பேஸ் எக்ஸை பல கண்ட்ரீஸ் கூட இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஸ்டார்லிங்க்கும் ரொம்ப எதிர்பார்த்ததை விட அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கம்பெனி. இன்டர்நெட் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் கோல்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் இவங்க கிட்டன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அன்லாக்கிங் அப்படின்றது இந்த ஐபிஓ மூலயமா இந்த கம்பெனிக்கு கிடைச்சது. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், யூஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஏஜென்சிஸு, அது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ் மேஜர் ஏஜென்சிஸ், இது எல்லாமே இவங்களோட டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களோட டார்கெட் ஸ்பேஸ் எக்ஸ், மூன் மிஷன்ஸ், ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங், ஏஐ டேட்டா சென்டர், சேட்டலைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாமே இவங்களோட ஃபியூச்சர் கோல் அப்படின்றது நிறைய சோஷியல் மீடியாவில் இருந்து நம்ம பார்க்க முடியுது. பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இன்வெஸ்டர்ஸோட சைடில் என்ன பிரச்சனை, இந்த ஸ்டாக்ல என்ன ரிஸ்க் இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன், இது ஒரு பூம் ஆயிருக்கு, ரியல் வேல்யூ இது இல்லை அப்படின்றது இன்வெஸ்டர்ஸோட சைட்ல இருந்து. இதை வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து மேபி இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை இந்த ஸ்டாக்ல வந்து ஐபிஓ மூலயமா அப்ளை பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம், ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு மெகா பபிள் அப்படின்றத பார்க்க முடியுது. 2-3 காரணம் சொல்கிறாங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது கிராஷ் வந்தால் இந்த ஸ்டாக் பெரிய அளவுக்கு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இவங்களோட டெஸ்லா கம்பெனி எந்த அளவுக்கு இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 to 2 இயர்ஸில் நஷ்டத்தில் இந்த கம்பெனி இயங்குது. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து வெளியில் எடுத்திருந்தாங்க, எம்ப்ளாயியை வந்து குறைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கலான முடிவுகள்லாம் அவங்க எடுத்திருந்தது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ ரெவன்யூ வெர்சஸ் வேல்யூவேஷன் 2025 18 to 19 பில்லியன் அப்படின்றது தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூவேஷன். 1.8 லட்சம் கோடி. ஆனால் மார்க்கெட் கேப் 190 லட்சம் கோடி. அதாவது ரெவன்யூவை விட 100 மடங்கு வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ இன்கம் அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ இலான் மஸ்கோட டிபெண்டன்சி என்ன? டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ஏஐ, எக்ஸ் பிளாட்ஃபார்ம், நியூரல் லிங்க், இதெல்லாமே இவங்களோட அதர் பிஸ்னஸாக பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம், ஃபோமோ, இந்த ஐபிஓ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹைப் கிரியேட் ஆனதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசனாகவும் பார்க்கலாம். யூஎஸ் டைரக்ட் இன்வெஸ்டிங் வந்து யூஎஸ் ஸ்டாக்கோட பிளாட்ஃபார்ம் மூலயமா இந்தியாவிலேருந்து நேரடியாக முதலீடு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா இந்தியாவிலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் இடிஎஃப் மூலயமாவும். ஸ்பேஸ் எக்கனாமி தீம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சில செக்டார்ஸும் வந்து ரொம்ப ரேராக தான் குளோபல் லெவலில் கம்பெனிஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர் ஸ்பேஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனி. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஷேர் ப்ரைஸ் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா சுமார் 7 to 8 ஷேர் நம்ம வாங்கியிருக்க முடியும். அடுத்த 10 இயர்ஸில் 3 to 5 டைம்ஸ் அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் வந்தால் இந்த ஸ்டாக் 30-50% வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது மார்க்கெட்டில் இருக்க ரிசர்ச் அனலிஸ்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸோட ஒரு வியூவாகவும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது ஒரு சாதாரண ஐபிஓ இல்லை, ஒரு பிக்கெஸ்ட் ஐபிஓ. ஒரு பெரிய கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததன் மூலயமா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கேப் உருவாகியிருக்கு. இது வரைக்கும் யாரும் எட்ட முடியாத ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த கம்பெனி அடைஞ்சிருக்கு. அதாவது
வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு அந்த ரீச் அப்படின்ற வேல்யூவை ரீச் பண்ணதில்லை அப்படின்றது ஒரு ரீசனாக பார்க்கலாம். இது ஃப்யூச்சரில் என்னவெல்லாம் நடக்கலாம், ஏன்னா அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட். ஏற்கனவே இவங்களோட கம்பெனியில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது என்ன ஆகும், இது இன்னும் ஃபர்தராக இன்னும் ரைஸ் ஆகுமா, இல்லை இது இந்த இடத்துல மேபி ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய நியூஸு மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா சென்னை ட்ரேடிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. 2 விஷயம், ஒன்று என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். 2வது வர சனிக்கிழமை ஜூன் 20ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங்கான எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் சென்னை தாம்பரம் நடக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.